வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் வந்து நான் இந்த கிளாஸ்லேயும் வந்து சொல்ல போகிறேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து 1 1 -2, அதுக்கப்புறம் 1 -1 2 3 1 4 அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வெக்டர் v1 v2 v3. ஓகே, ஸோ நம்மகிட்ட வந்து இதை எப்படி நினச்சிக்கிடுங்க, ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் v1 v2 v3 இருக்குது. அதுதான் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நான் வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம், அப்படி தானே. ஸோ இதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ ரெடியூஸ்டு எச்லான் ஃபார்ம் எடுத்து இது வந்து 3/3. ஸோ பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடச்சிட்டு அப்படின்னா வந்து எல்லா வெக்டர் v1 v2 v3 வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, x1 டைம்ஸ் v1 ப்ளஸ் x2 டைம்ஸ் v2 ப்ளஸ் xk டைம்ஸ் vk இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துகிட்டு இப்போ வந்து x1 இஸ் ஈக்குவல் டு x2 இஸ் ஈக்குவல் டு xk இது வந்து 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எல்லாமே இப்படி 0வாக இருந்தால் மட்டுமே v1 v2 அப் டு vk இதை வந்து நம்ம வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெக்டர் செட்டை வந்து நம்ம இண்டிபெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்ருந்தோம். ஓகே, இதை தான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்ருந்தோம். இப்போ சில கண்டிஷன்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து, சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு வெக்டர் இருக்குது. அந்த வெக்டர் வந்து இப்போ இப்படி எடுத்துக்குவோம். அந்த வெக்டர் வந்து 1,1. ஓகேவா? என்கிட்ட ஒரு வெக்டர் 1,1 இருக்குது. இப்போது இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் அதுதான் வந்து இந்த ஸ்பேஸ். இந்த லைன் வந்து அப்படி இங்கே வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது, பின்னாடி இந்த லைன் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது. ஸோ இந்த லைன் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1,1ங்கிற வெக்டர் ஸ்பேன் பண்ணுற இந்த ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ இதே ஸ்பேஸில் நான் இன்னொரு வெக்டர் எடுக்கிறேன். ஓகேவா? இதே ஸ்பேஸில் நான் இன்னொரு வெக்டர் இப்படி எடுக்கிறேன். இப்போ இந்த வெக்டர் என்னதுன்னா 2 2. ஓகே, ஸோ இது என்னது 2 டைம்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் வெக்டர் 1 1. அதுதான், அப்படி தானே. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த ரெண்டு வெக்டரையும் வந்து கோலினியர் அப்படிவாங்க, அப்படி தானே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரீவியஸாக 1 1 1 இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுற அதே ஸ்பேஸில் நம்மளோட இன்னொரு வெக்டர் எடுத்துருக்குறோம். இன்னொரு வெக்டர் அதே ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ இந்த வெக்டர், அதாவது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு செட்டில் 1 1 அப்படிங்கிற வெக்டர் இருந்துச்சு. இப்போ நான் வந்து அதே செட்டில் 2 2 அப்படிங்கிற ஒரு வெக்டர் சேர்த்துருக்குறேன். ஸோ இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ண ஒரு லைன், அதே லைனில் தான் இந்த 2 2 வெக்டரும் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு வெக்டரை நம்ம வந்து ஒரு செட்டில் சேர்க்க முடியல, என்னோடய ஸ்பேன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு, இல்லாட்டினா இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற வெக்டர் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம்னா, இப்போ சப்போஸ் என்னோடய வெக்டர் வந்து நான் வந்து 1 0 அப்படின்னு எடுத்துருக்கிறேன், 1 0ன்னு எடுத்துருக்கிறேன். இப்போது இதுதான் ஒரு செட்டில் வந்து இது ஒரு வெக்டர். இப்போது நான் இன்னொரு வெக்டர் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன் 0 1 அப்படின்னு. ஸோ 0 1 வந்து எங்கே இருக்கும்? 0 1 இங்கே இருக்குது. ஓகே, 0 1 இங்கே இருக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வெக்டரும் ஃபஸ்ட்டில் ஒரு வெக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க, இந்த ஒரு வெக்டர் மட்டும் எடுத்திங்கன்னா இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் வந்து இது, அப்படி தானே. இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ். இன்னொரு வெக்டர் நான் வந்து சேர்க்க முடியல, அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் பிளேனுமே ஸ்பேன் பண்ணுது, அப்படி தானே. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இந்த வெக்டர் மட்டும் இருக்க முடியல, அது ஸ்பேன் பண்ண ஸ்பேஸ் வந்து ஒரு லைன் மட்டும்தான். ஆனால் இந்த வெக்டர் நம்ம வந்து செட்டில் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்பேன் வந்து லைனில் இருந்து பிளேனுக்கு மாறிடுது. ஓகேவா? ஸோ இதை தான் நான் சொன்னேன், ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிறது. லைன் வந்து 1 டைமென்ஷன். ஓகே, ஸோ
ஸோ நம்ம ஒரு வெக்டரை சேர்க்கறதுனால இந்த லைன் வந்து பிளேனாக மாறுது. பிளேன் வந்து என்னது 2 டைமென்ஷன். ஓகே, 2 டைமென்ஷன். ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம சேர்க்குற வெக்டர் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். சப்போஸ் ஒரு வெக்டர் ஒரு செட்டில் வந்து 0 0 0 0ன்னு வெக்டர் இருக்குது. ரிமைனிங் வந்து சம் v1 v2 அப்படின்னு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இது வந்து நம்ம v0ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு வெக்டர் செட்டில் 0 0 0ன்ட்டு ஒரு வெக்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் செட்டுமே லீனியர்லி டிபெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், x1 டைம்ஸ் ஓகே x0 டைம்ஸ் v0 ப்ளஸ் x1 டைம்ஸ் v1 ப்ளஸ் x2 டைம்ஸ் v2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதில் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா x0 x1 x2 வந்து 0வாகவே இருக்கணும். ஓகே, இதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த கோஃபிஷியன்ட் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நான்-0 வேல்யூஸை வந்து அடாப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா x0 டைம்ஸ் 0 0 0 ஓகே ப்ளஸ் x1 டைம்ஸ் v1 ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கணுமே 1 2 3 v2வும் ஏதோ ஒரு வேல்யூ. ஸோ சம் -1 2 3 ஓகே. ஸோ இப்படி ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x1 x2 வந்து நான் வந்து 0 எடுத்துக்கலாம். அதாவது இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எனக்கு வேணும். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே x0க்கு வந்து நான் எந்த வேல்யூனாலும் எடுக்கலாம். பிகாஸ் என்னோடய வெக்டர் வந்து 0 0 0. ஓகே, ஸோ அப்போனா வந்து x0 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன்னா x0 x1 x2ங்கிறது வந்து 0வாக மட்டுமே இருக்கணும். அது லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா ஓகேவா? ஆனால் இங்கே x0 வந்து நான் 0வாக இருக்கிறதுனால இது வந்து லீனியர்லி டிபெண்ட். ஓகே, ஸோ எந்த ஒரு வெக்டர் செட்லேயும் 0 0 0 உள்ளே வந்துட்டு அப்படின்னா அது வந்து லீனியர்லி டிபெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இது தான். மூணாவது வந்து ஒரு செட்டில் v1 v2 v3 இப்படி வந்து vk இருக்குது. இதில் வந்து ஒரு சப்செட்டு இந்த v2வும் v3யும் மட்டும் லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் செட்டும் லீனியர்லி டிபெண்ட்டாக ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகிரும். ஓகே, ஸோ ஒரு செட்டில் வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் செட்டுமே வந்து லீனியர்லி டிபெண்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். 1 0 0 0 1 0 1 1 0. இப் சப்போஸ் என்கிட்ட இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா இதை பிளாட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோம். ஓகேவா? இது 3 ஆக்சிஸ் இங்கே. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து இங்கே பிளாட் பண்ணுறேன். இது வந்து 1 0 0, இது வந்து 0 1 0. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டர் வந்து ஒரு பிளேனை வந்து ஸ்பேன் பண்ணுது. அப்படி தானே? இந்த ரெண்டு வெக்டர் வந்து இந்த பிளேன் XY பிளேனை ஸ்பேன் பண்ணுது. இப்போது என்னோடய மூணாவது வெக்டர் வந்து 1 1 0. அந்த வெக்டர் வந்து இதே பிளேனில் தான் ஒரு இடத்துல இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து 1 1 1 1 0. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டரும் ஸ்பேன் பண்ணுற ஒரு ஸ்பேஸில் தான் என்னோட மூணாவது வெக்டர் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து லீனியர்லி டிபெண்ட். ஓகே, ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்பேன் பண்ணுற, அதாவது 2 வெக்டர் ஸ்பேன் பண்ணுற இல்லாட்டினா 3 வெக்டர் ஸ்பேன் பண்ணுற அதே ஸ்பேஸில் தான் எல்லா வெக்டரும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது வந்து லீனியர்லி டிபெண்ட்டுக்கு ஒரு 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 கேரக்டரிஸ்டிக் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து 1 0 1 0ன்னு ஒரு வெக்டர் இருக்குது.
20ன்னு ஒரு வெக்டர் இருக்குது. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா 10 வந்து இதுதான் 10 அப்படி தானே, இது வந்து 10. அப்படின்னா இந்த லைன், இந்த கம்ப்ளீட் லைன் ஸ்பேன் பண்ணுறது, இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுறது இந்த கம்ப்ளீட் லைன். ஓகே, இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுறது இந்த கம்ப்ளீட் லைன். இப்போ 20ன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே வருமா 20. அப்போது இதே ஸ்பேனில் தான் இந்த வெக்டரும் இருக்குது, இதே ஸ்பேனில் தான் இந்த வெக்டரும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு வந்து லீனியர்லி டிபெண்ட். ஓகே, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஒரு வெக்டரை ஒரு செட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அப்படி தானே, எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஆனால் வந்து இங்கே எதுவுமே ஆகலை. நம்ம 10 வெக்டர் வந்து ஸ்பேன் பண்ணுற அதே ஸ்பேஸை தான் இந்த 20வும் ஸ்பேன் பண்ணுது. அதனால் இது வந்து லீனியர்லி டிபெண்ட் தான். இப்போது நான் இன்னொரு வெக்டர் இந்த செட்டில் இன்னொரு வெக்டரை சேர்க்குறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 1. ஓகே, ஸோ இது வந்து ஒரு செட்டு, இப்போ இந்த வெக்டர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆல்ரெடி லீனியர்லி டிபெண்ட் ஆனதுனால இந்த வெக்டர் 0, 1 அந்த செட்டில் சேர்ந்து இது டோட்டலாகவே லீனியர்லி டிபெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரெண்டு வெக்டர் வந்து ஒரு ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது. நம்மளோட மூணாவது வெக்டர் அந்த செட்டில் சேர்ந்து இந்த ஹோல் செட்டும் லீனியர்லி டிபெண்ட் தான். இருந்தாலுமே இந்த வெக்டர் வந்து இந்த ஸ்பேஸில் இல்லை, இந்த ஸ்பேஸை விட்டு வெளியில் வேறு எங்கேயோ தான் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன். ஓகே, நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸில் தான் லீனியர்லி டிபெண்ட் வெக்டர் இருக்கணுமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு டெஃபினிஷன். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்குது, v1, v2, vk. இது ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ். ஓகே, இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, if and only if for every j, okay, for every j இந்த vj வந்து இந்த செட்டில் இல்லாத டைமில், vj is not in span of v1, v2, vj minus 1, vj plus 1, k வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அர்த்தம். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 10 அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து 10 இங்கே இருக்குது, இதுதான் வந்து 10. ஸோ இது ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் வந்து இதுதான், அது ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு வெக்டர் எடுக்கிறேன், அது வந்து 0, 1. ஸோ 0, 1 ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் இது, அப்படி தானே. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது இந்த ஃபஸ்ட்டு இந்த 10 வெக்டர் ஸ்பேன் பண்ணுற இந்த ஸ்பேஸ்லேயே என்னோட இன்னொரு வெக்டரும் வந்துச்சு அப்படின்னா அது லீனியர்லி டிபெண்ட், அப்படி தானே. அப்படின்னா இந்த ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸில் இல்லாமல் வேறு ஒரு இதை வந்து அது ஸ்பேன் பண்ணுது அப்படின்னா அது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்க்கு. ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு வெக்டர் இப்படி இருக்குது, ஓகே. ஸோ இது வந்து இந்த ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது, அப்படி தானே, இந்த ஸ்பேஸை ஸ்பேன் பண்ணுது. இப்போ நான் வந்து இன்னொரு வெக்டர் வந்து இங்கே நான் எடுக்கிறேன், இப்படி ஒரு வெக்டர் நான் வந்து, ஸோ இந்த வெக்டர் வந்து 1, 1ன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, ஸோ இது ஒரு செட்டில் இருக்குது. இப்போ இந்த செட்டில் வந்து நான் இன்னொரு வெக்டர் -1, -1 சேர்க்குறேன். இப்போது இது ரெண்டும் சேர்ந்து லீனியர்லி டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக, இது வந்து டிபெண்ட். ஏன்னா இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுற அதே ஸ்பேஸில் தான் இன்னொரு வெக்டர் வந்து உட்காருது. அதனால் இது வந்து லீனியர்லி டிபெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னொரு வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கிறேன், இன்னொரு இது எடுக்கிறேன். சப்போஸ் என்கிட்ட ஒரு வெக்டர் இப்படி இருக்குது, இது இந்த இதை ஸ்பேன் பண்ணுது. ஓகே, இப்போ நான் இன்னொரு வெக்டர் இங்கே எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இது இப்படி ஸ்பேன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் ஸ்பேன் பண்ணுது. இப்போ வந்து ஒரு பிளேனுக்கு மாறிட்டு இன்னொரு வெக்டர் சேர்த்ததுனால இப்போ இது v, இது w எடுத்துக்கிட்டேன்னா இந்த செட்டில் வந்து v, நான் w இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு, அதாவது லைன்லேருந்து பிளேனுக்கு. ஸோ அப்படின்னா இந்த v and w வந்து
இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி தானே? ஸோ இதை வந்து நான் ஒரு டெமோவில் காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து 3 வெக்டர் இருக்குது, ப்ளூ, க்ரீன், ஏதோ ஒரு ப்ரௌன் கலர். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு ப்ரௌன் கலர் மட்டும்தான். இந்த செட்டு வந்து நான் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து 2 வெக்டர் வந்து 0 0 தான் இருக்குது. ஆனால் சாரி, நான் 0 இருந்தால் வந்து அது வந்து டிபெண்ட் ஆயிரும்னு சொன்னேன், அப்படி தானே? ஆனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இங்கே வந்து நான் இதை 0 ஆக்கி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக 0 கிடையாது. ஓகேவா? அதாவது எப்படி வந்து இந்த லைன் வந்து ஸ்பேன் ஆகுது, அதாவது சாரி, அந்த ஒரு லைன்லேருந்து எப்படி பிளேன் ஆகுது, பிளேன்லேருந்து எப்படி க்யூப் ஆகுது, ஒவ்வொரு வெக்டர் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டரை வந்து அந்த செட்டில் சேர்க்க முடியல அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை எடுத்துருக்கிறேன். என்னென்னா, இப்போ பாருங்கள், இதில் ஒரு வெக்டர் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, இந்த 2 வெக்டரையும் மறந்துடுங்க, அதில் இல்லைன்னே நினச்சிக்கிடுங்க. இந்த 2 வெக்டரையும் மறந்துடுங்க, இது மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுறது பாருங்கள், ஒரு லைனை ஸ்பேன் பண்ணுது. ஓகேவா? இந்த வெக்டர் ஸ்பேன் பண்ணுறது ஒரு லைனை ஸ்பேன் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ரீனை வந்து கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் க்ரீனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் க்ரீன் வெக்டரை இந்த வெக்டர் கூட சேர்க்க முடியல. என்னாச்சு, லைன்லேருந்து பிளேனுக்கு மாறுது ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ இது ஸ்பேன் பண்ணுற ஸ்பேஸ் வந்து பிளேனாக மாறிட்டு, அப்போனா இந்த ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்ட். இப்போ அனதர் ஒரு வெக்டரை நான் இங்கே சேர்க்க போகிறேன். இப்போ இதை சேர்த்த உடனே இந்த பிளேன் வந்து க்யூபாக மாறுது. அதாவது 2 டைமென்ஷனில் இருந்து ஃபஸ்ட்டில் லைனு 1 டைமென்ஷனில் இருந்துச்சு, ரெண்டாவது 2 டைமென்ஷன் ஆயிடுச்சு, பிளேன் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த வியை வந்து இங்கே இந்த செட்டு கூட சேர்க்க முடியல, இந்த பிளேன் வந்து க்யூபாக மாறிச்சுன்னா இப்போ இதுவும் லீனியர்லி இண்டிபெண்ட். ஏன் அப்படின்னா பிளேன்லேருந்து க்யூப், அதாவது 2 டைமென்ஷன்லேருந்து 3 டைமென்ஷனுக்கு நம்ம ஸ்பேன் போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி மாற்றுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்யூபாக மாறிட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைனு, ரெண்டாவது பிளேனு, மூணாவது க்யூப். ஸோ இப்படி நம்மளோட ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா இந்த வெக்டர்ஸ் எல்லாருமே லீனியர்லி இண்டிபெண்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.